தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் அருளி செய்த பஞ்சாக்கர பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நமச்சிவாய பதிகம் அப்படிங்கிறத நம்ம திருஞான சம்பந்தர் அருளி செய்த நமச்சிவாய பதிகம் பார்த்தோம். அப்பருடைய நமச்சிவாய பதிகத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது இந்த பதிகம் பஞ்சாக்கர பதிகம் என்று அழைக்கப்படுது. அதாவது இந்த நமச்சிவாயங்கிற வார்த்தையை நேரடியாக சொல்லாமல் அஞ்செழுத்துமே அப்படின்னு முடிகிற மாதிரி இவர் திருஞான சம்பந்தர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அதனால் இந்த பதிகத்துக்கு பஞ்சாக்கர பதிகம் அப்படின்னு பேர். இந்த பதிகத்தினுடைய தலைப்பு திருப்பஞ்சாக்கர பதிகம் காந்தார பஞ்சமம் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த காந்தார பஞ்சமம் அப்படிங்கிறது இது பாடப்பட்ட பண், தமிழ் பண், அதுவும் பழைய தமிழ் பண். சரி, இப்போ இந்த திருப்பஞ்சாக்கர பதிகம் அப்படிங்கிறத எழுதப்பட்ட சூழல் அதை நாம் பார்ப்போம். திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு தல யாத்திரையின் பொழுதும் என்ன செய்வார்? சீர்காழி, அவருடைய தாய் தந்தை போல் நினைத்த சிவபெருமான் உரைகின்ற சீர்காழி தலத்து இறைவனை வணங்கிட்டு தான் தல யாத்திரைக்கு கிளம்புவார். அது முடிஞ்ச உடனேயும் அவர் அங்கே தான் வருவார். இப்படி போகிறதுக்கு முன்னாடியும் தல யாத்திரை முடிந்த பிறகும் அவர் தன்னுடைய தலத்தில் வந்து இறைவனை தரிசிப்பது வழக்கம். இப்படி இவர் ஒரு முறை தல யாத்திரை போய்விட்டு வர்றாரு. அப்போது இவருக்கு உபநயனம் செய்யக்கூடிய வயது வந்துருச்சு. அதனால் அங்கே இருக்கிற அந்தணர்கள் எல்லோரும் இவருக்கு அதாவது பூணூல் அணிவிப்பது அப்படின்னு சொல்லுவோம்ல, உபநயனம் செய்துவிட்டு அவர்கள் வேதம் ஓத வேண்டிய அவசியம். அதனால் வேதம் ஓதுறாங்க. இவரும் பதிலுக்கு அதை சொல்கிறாரு. ஸ்பஷ்டமாக இவர் சொல்கிறத பார்த்து அவங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. ஏன்னா அது வரைக்கும் சொல்லித்தராத வேதத்தை அவர் சொல்கிறாரு. ஓதாமலே இவருக்கு இறைவன் அருளால் எல்லாம் கைகூடி வந்ததை எண்ணி அவர்கள் வியந்து போகிறார்கள். வேதத்தில் உள்ள சந்தேகங்களுக்கும் இவர் பொருள் சொல்கிறார். அவர்கள் சொல்ல உச்சரித்து விட்டு இவர் பொருள் சொல்கிறார். சொல்லி முடித்து விட்டு அவர் சொல்கிறாரு, அந்த வேதத்தின் பொருளாக விளங்குவது அஞ்செழுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அஞ்செழுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நமச்சிவாய அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் அதை நேரடியாக சொல்லலை. நாம் அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அங்கே அந்த பாடலில் நமச்சிவாய பதிகத்தை அவர் நேரடியாக நமச்சிவாய என்ற வார்த்தையில் சொல்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த பஞ்சாக்கர பதிகம் வித்தியாசமானது. ஒவ்வொன்றுக்கும் அஞ்செழுத்துமே அப்படின்னு முடியுது. அதனால் இதுவும் அப்படிப்பட்ட பதிகம்தான். சரி, இப்போ நம்ம சூழலை நாம் பார்த்தோம். இது எழுதப்பட்ட பண் காந்தார பஞ்சமம் அப்படின்னு போட்டிருக்கு. இது பழந்தமிழ் பண். அதற்கு இணையான கர்நாடக ராகம் என்ன அப்படின்னா கேதார கௌளை அப்படிங்கிற ராகம் தான் அதற்கு இணையான கர்நாடக ராகம். இந்த ராகம் பற்றியும் ஒரு தடவையும் நாம் பதிகங்களை சொல்லும் பொழுதும் அந்த பண்ணின் இணையான ராகத்தை சொல்லிவிட்டு அந்த ராகத்தின் தன்மையை பற்றியும் நான் சொல்கிறது வழக்கம். ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம பண் சுமந்த பாடல்களை படிக்கும் பொழுது அந்த ராகங்களை பற்றிய பரிச்சயமும் அறிவும் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த கேதார கௌளை அப்படிங்கிறது ஹரிகாம்போஜி அப்படிங்கிற மேளகர்த்தா ராகத்தினுடைய ஜன்ய ராகம். அதாவது மேளகர்த்தா ராகம்ங்கிறது அடிப்படை ராகம். அதிலிருந்து பிறந்த சேய் ராகம் தான் இது ஜன்ய ராகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிலிருந்து பிறந்ததுனால. சரி, இது ஒரு வக்கர ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்வரங்கள் நேராக செல்லாமல் இடையிலே வளைந்து செல்றதுனால வக்கர ராகம் அப்படின்னு சொல்கிறது. வர்ஜராகம் அப்படின்னு இதை சொல்ல முடியுது. ஏன்னா ஆரோகணத்தில் 5 ஸ்வரங்களும் அவரோகணத்தில் 7 ஸ்வரங்களும் வருது. அதில் இடையில் 2 ஸ்வரங்கள் விடுபட்டு இருக்குது இல்லையா ஆரோகணத்தில். அதனால் வர்ஜராகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது 7 ஸ்வரங்களும் வராமல் இருப்பது வர்ஜராகம். அப்போது இதை ஔடவ சம்பூர்ண ராகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 5 ஸ்வரங்கள் மட்டும் வந்தால் அந்த ராகத்துக்கு பேர் ஔடவ ராகம் அப்படின்னு பேர். இதை ஔடவ சம்பூர்ண ராகம், அதாவது இது முழுக்க சம்பூர்ணம் கிடையாது, அவரோகணத்தில் மட்டும் இது சம்பூர்ண ராகமாக இருக்குது. சரி, இப்போ இந்த ராகத்தை பற்றி நான் இப்போ ஓரளவுக்கு சொன்னேன். நான் இதற்கு இணையான இது நம்ம ஏற்கனவே இந்த ராகத்தை பற்றி நாம் பார்த்துருக்கோம். என்னென்னா சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படிங்கிற பாட்டில் பாடிய அப்பருடைய பாடலை பார்க்கும் பொழுது இதை பற்றி நான் ஓரளவு சொல்லியிருப்பேன். இப்போது இதுக்கு திரை இசை பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டத்திலே கோயில் பூரா யாரை எண்ணி தேடுதம்மான்னு ஒரு பாட்டு வந்ததில் அதுதான்.
பொதுவாக கேதார கவுளையில் அவ்வளவாக திரைப்பாடல்கள் இல்லை, எனக்கு தேடி பார்த்தேன் கிடைக்கல, நீங்கள் யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். சரி, இப்போ நாம் இந்த பதிகத்துடைய பொருளை பார்க்கலாம், ஒவ்வொரு பாடலுடைய பொருளையும் பார்க்கலாம். முதல் பாடல்: துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சம் நைந்து நினைமின் நாடரும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. இப்போ பாடலுடைய பொருளை பார்க்கலாம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும். துஞ்சல் அப்படின்னா தூங்குவது, உறங்குவது, உறங்கும் பொழுதும், உறக்கம் இல்லாத பொழுதும். நெஞ்சகம் நைந்து நினைமின், மனம் கசிந்து, நைந்து அப்படின்னா குலைந்து, கசிந்து நினையுங்கள். நாடொரும் தினந்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. இங்கே யாருடைய கதையை சொல்கிறாருன்னா மார்க்கண்டேயரை குறிப்பாக சொல்கிறாரு. அந்த மார்க்கண்டேயன் இந்த நமச்சிவாயத்தை உச்சரித்த காரணத்தினால், சிவன் மீது பக்தி கொண்ட காரணத்தினால் கூற்றுவனுக்கே கூற்றனையே இந்த திருப்பாதங்கள், இறைவனுடைய திருப்பாதங்கள் கூற்றுவன் அஞ்சும்படியாக அவனை உதைத்ததான். மார்க்கண்டேயனை காலால் உதைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றியத காரணத்தினால் அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டுக்கு நாம் போகலாம். இரண்டாவது பாடல்: மந்திர நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. பொருளை பார்க்கலாம். மந்திர நான்மறையாகி, மந்திரமாக விளங்குவதும் இந்த அஞ்செழுத்து. நான்மறையாகி, 4 வேதங்களாகி விளங்குவதும் இதுதான். வானவர் சிந்தையுள் அப்படின்னா தேவர்களுடைய மனதிலே நின்றவர் தம்மை ஆழ்வன, அதாவது தேவர்கள் மனதிலே இந்த இறைவனை நினைத்தவர்களுக்கு அவர்களை ஆளக்கூடியது இந்த அஞ்செழுத்து. செந்தழல் ஓம்பிய, செம்மை வேதியர்க்கு. அந்தணர்கள் என்ன செய்வாங்க? செந்தழல் ஓம்பிய அப்படின்னா அக்னி வளர்த்து வேள்வி செய்வார்கள். அதனால் செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம், அந்தி நேரத்தில் உச்சரிக்கப்படுகிற மந்திரம் இந்த அஞ்செழுத்து அப்படிங்கிறாரு. அந்தி அப்படின்னா மாலை நேரம் மட்டுமே கிடையாது. நான் மாலையும் இரவும் சந்திக்கிற நேரம் அந்தி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் அது மட்டும் அந்தி கிடையாது. இரவும் அதிகாலையிலும், காலையும் மதியமும், மாலையும் இரவும் சந்திக்கும் எல்லாமே அந்தி. 3 நேரங்களிலும் இந்த மந்திரம் அந்தணர்கள் உச்சரிக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு இது அந்தியுள் மந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலுக்கு போகலாம். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. இப்போ பொருள்: ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி அப்படின்னா உடலில், உயிர்ப்பு அப்படின்னா இந்த பிராணவாயு, அதை ஒடுக்கி, அதாவது பிராணாயாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படி அதை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, ஒளி பொருந்திய சுடராகிய ஞான விளக்கை மனதிலே ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து, அதாவது அறிவு கண்ணை திறந்து, அறிவு என்பது இங்கே கண், காது, மூக்கு என்கிற எல்லா புலன்களையுமே இங்கே குறிக்கிறாரு. அதனுடைய வழியை திறந்து ஏத்துவார்க்கு, இறைவனை வணங்குகின்றவர்களுக்கு, அவனை போற்றி பரவுகிறவர்களுக்கு இடரான கெடுப்பன, அவர்களுக்கு உண்டாகக்கூடிய தீமைகளை எல்லாம் கெடுப்பது அஞ்செழுத்துமே, இந்த அஞ்செழுத்தே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டுக்கு போகலாம். 4வது பாட்டு: நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவர் கொல்ல நமன்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. நல்லவர் தீயவர் எனாது, இவங்க நல்லவங்க இவங்க தீயவங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. அருள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அருள் செய்யக்கூடியது இது. நல்லவர் தீயர் எனாது, நச்சினர் அப்படின்னா அவர் விரும்பி உச்சரிக்கின்றவர்கள் அவர்களுடைய செல்லல் கெட, செல்லல் என்பது துன்பம், அவர்களுடைய துன்பம் கெடும்படியாக சிவமுக்தி காட்டுவ, சிவன் முக்தியை காட்டுகின்றது இந்த அஞ்செழுத்து. அதாவது வீடு பேரை கொடுப்பது இது.
கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து. அதாவது நமந்தமர் அப்படின்னா காலன் உயிரை கொண்டு போகும் பொழுது அல்லல் கெடுப்பன, அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை அழிப்பது அஞ்செழுத்துமே, இந்த அஞ்செழுத்தே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 5வது பாட்டு. கொங்கலர் வன்மதன் வாழி 5 அஞ்சு அங்குள பூதமும் 5 ஐம்பொழில் தங்கர விண்படம் 5 தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. எதெல்லாம் 5 அப்படின்னு சிறப்பானதெல்லாம் குறிப்பிடுறாரு. அதோட இந்த அஞ்செழுத்தும் அதுபோல் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொங்கலர் வன்மதன் வாழி 5 அப்படிங்கிறாரு. கொங்கு அப்படின்னா தேன் பெருகுகின்ற மலர்களை மன்மதன் அம்பாக வைத்திருப்பான். அவனுடைய வன்மதனா வலிய ஆற்றலுடைய மன்மதன் அப்படின்னு பொருள். அவனுடைய வாழி என்பது அம்பு. எதெல்லாம் அவனுடைய அம்பு அப்படின்னு சொல்கிறாரு. தாமரை, அசோகு, மா மற்றும் அவர் குறிப்பிடும் முல்லை, கருங்குவளை, இந்த 5ம் அவனுடைய மலர் வாழி, அதாவது அம்புகள், மன்மதனின் அம்புகள். அது 5 அப்படிங்கிறாரு. 5 அங்குள அகத்தங்குள பூதமும் 5, அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற அங்குள அப்படின்னு இங்கே சொல்கிறது இந்த உலகத்திலே இருக்கின்ற 5 பூதங்கள், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதுவும் 5 அப்படிங்கிறாரு. ஐம்பொழில்னா 5 சோலைகள், அதாவது சிறப்பான 5 சோலைகள் 5 அது எங்கன்னா தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை குறிப்பிடுறாரு. இங்கே என்னென்னா அரிச்சந்தனம், கற்பகம், பாரிஜாத்தம், மந்தாரம், சந்தானம், இவை எல்லாமே தேவலோக மரங்கள். அவை அந்த சோலைகள், அதை குறிக்கிறாரு. அவையும் 5. அடுத்து தங்கரவின் படம் 5. தங்கரவு அப்படின்னா இறைவனுடைய திருமுடியில், அதாவது ஜடாமுடியில் தங்கி இருக்கின்ற அரவம் பாம்பு, அதற்கும் 5 தலை பாம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவும் 5. படம் 5. தம்முடைய அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே, நம்முடைய கைகளிலே 5 விரல்கள் இருக்குது, அதுவும் 5. அதை போல சிறப்புடையது தான் இந்த அஞ்செழுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நமச்சிவாய எனும் 5 எழுத்து. 6வது பாடலை பார்க்கலாம். தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதிலும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதிலும் இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதிலும், தும்மல் வருது அதாவது பிணி, அதுவும் இருமல் இது வரும் பொழுதும் நமக்கு துணையாக இருப்பது இந்த 5 எழுத்தான். அதனால் ஏற்படுகிற துன்பம் நீங்கும். வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும், கொடிய நரகம் கிடைச்சாலும் அதிலிருந்து காப்பாற்றுவது. இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதிலும், இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற பாவங்கள் நம்மை வருத்துகின்ற பொழுதும் இது துணையாக இருக்கும். அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. இங்கே அம்மையினும் இம்மைன்னு சொல்லிட்டு அம்மைன்னு சொல்லும் பொழுது மறு உலகத்தில் அடுத்த பிறவியிலும் நமக்கு துணையாக இருக்கும்னு அப்படின்னு அர்த்தம் போடுறாங்க உரையாசிரியர்கள். ஆனால் இங்கே வினை அடுத்த பிறவியை நீக்குவதற்காகத்தானே இறைவனை வணங்குறாங்க. அதனால் இது அந்த பொருளாக இருக்க வாய்ப்பில்லை. அம்மையினும் துணை அப்படின்னு சொன்னால் தாயை போல கருணை உள்ள துணையாக இருப்பது இந்த 5 எழுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டை பார்க்கலாம். 7வது பாட்டு. வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன, பின்னை நாடரும் மாடு கொடுப்பன, மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. இப்போது நம்ம பொருளை பார்க்கலாம். வீடு பிறப்பை அறுத்து, வீடு அப்படிங்கிறது இங்கே இறப்பை குறிக்குது, வீடு பேறு அடைவது இறப்பை குறிக்குது. இறப்பு பிறப்பை அறுத்து, அதாவது பிறவி சுழலிலிருந்து நம்மை காப்பாற்றி. மெச்சினர் பீடை கெடுப்பன, இதை உரைக்கின்றவர்கள், அதாவது இதை மனதார உரைக்கின்ற அஞ்செழுத்தை உரைக்கின்றவர்களுடைய பீடை கெடுப்பன, துன்பங்களை எல்லாம் அளிப்பன. பின்னும் நாடொரும் தினந்தோறும் மாடு கொடுப்பன, நமக்கு செல்வத்தை அழிப்பன. தினந்தோறும் செல்வம் அழிப்பன. செல்வம் என்பது பொருட்செல்வத்தையும் குறிக்கிறது, இங்கே இறைவனுடைய அருள் செல்வத்தையும் குறிக்குது. மண்ணு மானடம் ஆடி உகப்பன. மண்ணு மானடம் அப்படின்னா நிலை பெற்ற நடனமாடுகின்ற, ஆடின இறைவனாகிய சிவபெருமான்.
உகப்பன அவன் மகிழக்கூடியது அஞ்செழுத்துமே. இந்த நமச்சிவாய என்கிற இந்த நாமத்தை பக்தர்கள் உச்சரிக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அதனால் மண்ணு மானடம் ஆடி அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது. நடனம் ஆடுகின்றவன் ஆகிய சிவன் உகப்பன மகிழ்வன இந்த அஞ்செழுத்து. அடுத்த பாட்டு 8வது பாட்டுக்கு போகலாம். வண்டமரோதி மடந்தை பேணின பண்டை இராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே. இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், 8வது பாட்டு ராவணனுக்குரிய பாட்டு. ராவணனை பற்றி இதில் குறிப்பிடுவார் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது வண்டமரோதி அப்படின்னா வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடைய உமையவளுடைய அதாவது வண்டமரோதி மடந்தை அப்படிங்கிறது இங்கே உமையவளை குறிக்குது. அவள் பேணின அப்படின்னா அவள் விரும்பி உச்சரிக்கின்ற மந்திரமானது இந்த அஞ்செழுத்து. பண்டை ராவணன் பாடி உய்ந்தன. பழங்காலத்திலே ராவணன் பாடி ஆனால் மீண்டும் பிழைத்தான், அதுவும் இந்த அஞ்செழுத்து. தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னர்க்கு, அந்த தொண்டர்கள் இந்த அஞ்செழுத்தை சொல்லி துதித்த பின்னர் அவருக்கு அண்டம் அளிப்பன, இந்த அண்டங்களையெல்லாம் அளிக்கக்கூடியதான் இது அஞ்செழுத்துமே. இவையெல்லாம் இந்த அஞ்செழுத்து அப்படின்றாரு. அடுத்து 9வது பாட்டை பார்க்கலாம். கார்வணன் நான்முகன் காணுதற்கோனா சீர்வனச் சேவடி செவ்வி நாடொரும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணமாவன அஞ்செழுத்துமே. இப்போ பொருளை சொல்கிறேன். கார்வண்ணன் யார்? திருமால். கார்வணன் நான்முகன். ஏற்கனவே 8வது பாட்டு ராவணனுக்கு சொன்னேன். 9வது பாட்டு எப்பொழுதும் திருமாலும் பிரம்மனும் குறித்து வரும். இங்கே நான்முகனும் காணுதற்கொணா காண முடியாத சீர்வனச் சேவடி சிறப்பு மிகுந்த திருவடிகள் செவ்வி நாடொரும் அந்த திருவடிகளுடைய பெருமையை தினந்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு, அதை பலபட பேசி பேசி பாராட்டுகின்ற பித்தர்கள் யாருன்னா பக்தர்கள் தான். ஏன்னா இறைவன் மீது அன்பு மிகுதியாக ஆனனால பித்து பிடித்தாயிற்று. அதனால் பேர்வனம் பேசினா பலபட பேசி பாராட்டி அவரை போற்றுவார்களாம். அப்படி பிதற்றும் பித்தர்களுக்கு ஆர்வணம் ஆவன. ஆர்வணம் அப்படின்னு சொன்னால் பற்றுக்கோடு, அவர்களுக்கு பற்றுக்கோடாக விளங்குவது இந்த அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 10வது பாட்டை நம்ம பார்க்கலாம். இந்த 10வது பாட்டு புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொழ சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. இங்கே புத்தர் சமன், புத்தர்கள் என்றால் தெரியும், சமணர்கள், கழுக்கையர். சமணர்களை ஏன் கழுக்கையர் அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, பலவிதமான பொய்களை சொன்ன பிறகு நாங்கள் சொன்னதை நிரூபிக்க முடியலை அப்படின்னா உடனே கழுவேற தயாராக இருப்பாங்க. அது ஒரு காலத்தில் அது நடந்தது. அவர்கள் கழுவேறினதாக, ஆனால் அதற்கான சரித்திர ஆதாரம் கிடையாது, புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் கழுவேற தயாராக இருக்கிறதுனால இங்கே கழுக்கையர் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுக்கையர் பொய்கொள, அவர்களுடைய பொய் வார்த்தைகளை கொள சித்தத்தவர்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டாலும் தெளிந்த சித்தமுடையவர்கள். சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின, அதையெல்லாம் கேட்டாலும் தெளிந்த சித்தமுடையவர்கள். வித்தக நீர் அணிவார், அவர்கள் என மேலான திருநீரை அணிவார்கள். வித்தக நீர்னா சகல வல்லமையின் தரக்கூடிய திருநீற்றை அவர்கள் அணிவார்கள். அப்படி நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரம், அவர்களுடைய வினை பகை, அதாவது வினைப்பகை அப்படின்னு எதை சொல்கிறான்னா, இந்த இறைவனை எதுக்கு வணங்குறாங்கன்னா, பிறவி கடலில் நீந்த முடியாமல் அவதிப்பட்டு பிறவி சூழலில் இருந்து விடுபடணும்னு கும்பிடுறாங்க. ஆனால் அந்த வினை அதற்கு எது பகையாக இருக்குன்னா, அவர்கள் செய்த வினை, அதை அனுபவித்த பிறகுதான் அவர்கள் அதை அடைய முடியும். அதனால் அந்த வினைப்பகைக்கு அத்திரமாவன, எதிராக அஸ்திரம் போல, ஆயுதம் போல உதவுவது இந்த அஞ்செழுத்து அப்படிங்கிறாரு. இப்போ 11வது பாடலை போகலாம். இப்போது 10வது பாடல் சமணர்களை பற்றியும் புத்தரை பற்றியும் சொல்லிட்டாரு. 11வது பாடல் திருக்கடைக்காப்பு. நான் எப்பொழுது சொன்னது போல் திருஞான சம்பந்தர் இதனால் விளையக்கூடிய பயனை, நன்மையை சொல்லுவார். அது பாட்டை பார்க்கலாம். நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காளியர் மன்னன் உன்னிய அற்றமில் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லார் உம்பராவரே.
பொருளை பார்க்கலாம். நற்றமிழ் ஞான சம்பந்தன், தன்னை எப்பொழுதும் இவர் தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தான் சொல்லிக்குவார். அப்படிப்பட்ட நல்ல தமிழ் ஞான சம்பந்தன், நான்மறை கற்றவன், 4 வேதங்களை கற்றவன், காளியர் மன்னன், காளியர்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன், உன்னிய அப்படின்னா அவன் நினைத்து பாடிய, உன்னிய அற்றமில் மாலை, குற்றமில்லாத பாமாலையாகிய இந்த 5 அப்படின்னா இந்த 10 பாடல்களையும், அஞ்செழுத்து உற்றனவல்லார், இந்த 10 பாடல்களிலும் இந்த 5 எழுத்தை ஓத வல்லவர்கள் உம்பராவாரே, தேவர்களாக, அதாவது சிவன் அருகில் இருக்கக்கூடிய சிவனடியார்களாக ஆவார்கள் அப்படின்றது தான் பொருள். ஆக இன்றைக்கு நாம் திருஞான சம்பந்தர் அருளி செய்த பஞ்சாக்கர பதிகத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதனுடைய பொருளை பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. ராஜி.